guys, welcome to my YouTube channel. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சமைக்க போகிறோம். ஸோ சமைக்க போனோன்னா எந்த இடத்துக்கு போனால் கிச்சனுக்கு போகணும். ஸோ நான் போய் கிச்சனுக்கு போகிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே 3 பேரும் தண்டவாளம் தெரியாமல் ஆடிட்டுருக்காங்க. தெரியுதா? இங்கே நான் புக்கு மேலே நோட்டு மேலே ஏறி இங்கே இன்னொருத்தர் கீழே இருக்கார். என்னத்தை சொல்ல நைட்டு 12 ஆகுது, அப்பயும் சேர்ந்து நாங்கள் ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டுருக்காங்க. இப்போ நம்ம வந்து குசினிக்கு போகலாம். குசினிக்கு போகலாம். நடக்கிறத பார்த்தாலே தெரியும் எவ்வளோ மாடர்ன் சொல்லி வாய முடியல. அப்போ கேமரா செட் பண்ணுறாரு. ஸோ இது வந்து மார்ஷ்மெல்லோ ஏற்கனவே சாப்பிட்டேன், லெப்பு போட்டிருக்கேன். ஸோ இதை வச்சு நீ வந்து என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்பீங்க. ஓகேவா? இதை வச்சு நான் ஒன்று சொல்கிறேன், வெயிட் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா ஹாட் வேணும்னா அப்படியே கூட சாப்பிடலாம், இல்லாட்டி இந்த மாதிரி புளி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக எனக்கு ஃபோக் இருக்குது, அதான் இல்லை. இந்த மாதிரி அடிபட்டிருக்கும். ஸோ தவற முடியாத அந்த நல்லா யூஸ் பண்ண முடியாது. இதில் தலை தெரியும், உட்காரம் அதை இக்னோர் பண்ணிக்கணும். ஸோ இந்த இதை வச்சு காமிக்கிறேன், வெயிட் பண்ணுவேன். இந்த வெயிட் பண்ணலாம். 4 எடுத்துருக்கேன். இது வந்து நான் ஏற்கனவே சாப்பிட்ருக்கேன், பண்ணியிருக்கேன், நிறையா வாட்டி பண்ணியிருக்கேன். ஆனால் இதை ஃபஸ்ட் டைம் மாதிரி வச்சுக்கோங்க. நீங்களும் சேர்ந்து என்னென்னு நடிக்கணும். ஓகேவா? மார்ஷ்மெல்லோ இந்த மாதிரி குத்திக்கோங்க. குத்துறப்ப இதை ஹார்ட் மாதிரி தான் இருக்கும், ஆனால் குத்தி உள்ளே இறக்குன பிறகு தான் ஹார்ட் மாதிரியே இருக்காது. ஓகேவா? இந்த மாதிரி வச்சுக்கோங்க, அழகாக இருக்கு. ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ணணும்னு நான் காமிக்கிறேன். இது இருக்குல்ல, ஒரு நிமிஷம். இது வந்து அடுப்பு ஆன் பண்ணுங்க. செமையாக இருக்குது. இதை வந்து நம்ம இந்த கார்ட்டூன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குச்சியில் சொருகி தீயில வாட்டுவாங்க. அதெல்லாம் நம்ம இப்போ பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே பண்ணியிருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப கறிக்கிடக்கூடாது. அது சுற்றினே போச்சு, கறிக்கிட்டேன். இது நான் தூரத்தில் வச்சும் தீ பிடிக்குதுன்னா போகுது, பெட்ரோல் கலந்துருக்காங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஐயோ போச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி கருக்கி அடிச்சிருக்கேன் நான். இட்ஸ் ஓகே, இப்படி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த இது வந்து நம்ம சாப்பிட்டாலும் தீஞ்ச வாழை அடிக்காது, தெரியுதா? ஐயோ, இது மெல்ட் ஆகி பக்கத்து வீட்டுக்கு போகுது, தெரியுதா? இந்த மாதிரி தான் சாப்பிட்ணும், ஆனால் இது நல்லாயிருக்கும். அந்த சவுண்டு ஒரு நிமிஷம், இது எங்கே வைக்கிறீங்க? டேஸ்ட் தெரியல. சவுண்ட்
வந்து மார்ஷ்மெலோ சும்மா சும்மா சாப்பிடக்கூடாது, வாரத்துக்கு எப்போயாவது ஒரு வாட்டி சாப்பிடலாம். சும்மா சும்மா சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு நல்லதில்லை. ஓகே, நம்ம வந்த வேலையை கவனிப்போம். ஓகே, அப்புறம் நமக்கு தேவையான பொருட்கள் ப்ரெட் இல்லைன்னா இது உங்களால் செய்ய முடியாது. எல்லா ப்ரெட்டில் இதான் சொல்கிறேன். ஓகே, 2 ப்ரெட் எடுத்துக்கோங்க. இது இருக்கலாம். ஐயோ, எனக்கு அந்த பொருள் வேலை இருக்க மாட்டேன். ப்ரெட் எடுத்துகிட்டு உங்களுக்கு இப்படி காமிக்க. மார்ஷ்மெலோ 2 வைக்கலாமா இல்லை 3 வைக்கலாமா? கலராக ஆட் பண்ணும். கலராக இது சென்டரில் வைக்கணும். ஓகேவா? 3 வச்சுருக்கேன். நான் குட்டியாக தானே இருக்குது, அதனால் நான் 3 வச்சுருக்கேன். 4வது அப்படியே வாய்க்குள்ளே போட்டுக்கலாம். ஓகே, சரிதா? இப்போ நான் வந்து ஒரு பொருளை இப்போ எடுத்துகிட்டு வரேன். வந்து 5 ரூபா டைரி மில்க். நீங்கள் வந்து டார்க் சாக்லேட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாக்கோ சிப்ஸ் டார்க் ஃபேண்டஸிலலாம் போடுவாங்கள, அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை பிச்சிடுறேன். இந்த 5 ரூபா டைரி மில்க்லலாம் வந்து எப்படி சொல்கிறது, 4 பீசஸ் வச்சுருப்பாங்க. இந்தியாவில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நம்ம இன்டர்நேஷ்னல் இருக்கவங்க தான் என்னோட வீடியோ பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டுருக்கேன். ஐயோ சாரி. ஸோ இப்போ வந்து இந்த டைரி மில்க் இருக்குல்ல, இன்னும் நசுங்கி போயிடுச்சு. இதில் வந்து 2 பீஸ் நம்ம தான் இப்போ எடுத்துக்க போகிறோம். 2 பீஸ் எடுத்துக்கோங்க. ஏன் டிம் ஆகிடுச்சு? இதை வந்து அப்படி ஓரமாக வச்சுருங்க. இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். வேணாம், இது போதும். எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. எதை எடுத்தாலும் வாயில் வச்சுருவேன். ஃபஸ்ட்டு நான் டேஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா தான் உள்ள இன்க்ரீடியன்ட் ஸ்டஃப் பண்ணுவேன். இப்போ வந்து நம்ம அந்த அந்த டைரி மில்க் இருக்குல்ல, அதுக்கு மேலே நம்ம மார்ஷ்மெலோ வைக்க போகிறோம். மார்ஷ்மெலோ வச்சுட்டு அக்கு மாதிரி வச்சுக்கோங்க. அக்கு ஆயுத எழுத்து. ஓகேவா? இப்போ வந்து மேலே இந்த மாதிரி வச்சுட்டு அமுத்திடணும், இல்லாட்டி ரொட்டி கிழிஞ்சிரும். போடுறதா? இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இதை வந்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு நிமிஷம். இது வந்து நடுவில் கட் பண்ணுவாங்க. அப்போ வந்து நடுவில் கட் பண்ணுறப்ப ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்கணும்ல, அதுக்கு வந்து கிளாஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் அந்த மாதிரி கிளாஸ் இல்லை. ஸோ அந்த மாதிரி கிளாஸ் இல்லாத காரணத்தினால இந்த மாதிரி தான் எங்ககிட்ட கிளாஸ் இருக்குது. இது வந்து ஒரு வாட்டி டான்ஸ் ஆடினப்போ இந்த மாதிரி கிடச்சிது. இந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதில் பண்ண முடியாது, ஏன்னா இது வாய் வந்து ரொம்ப திக்காக இருக்குது. ஸோ இது வந்து இதை கட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் வந்து நான் பிளாஸ்டிக் எடுத்துக்கிட்டேன். இந்த டப்பா இதுவும் கொஞ்சம் யூஸ் ஆகும், ஏன்னா இந்த ப்ரெட்டு சைஸ்க்கும் இதுக்கும் கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இது யூஸ் ஆகும். இதை வந்து நீங்கள் எங்கள் வீட்டில் கிளாஸ் இருக்குது. ஆனால் ஒரு நிமிஷம், பீங்கான் இல்லை, கிளாஸ். இது வந்து இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இதுலேயும் பண்ணலாம் தான் நினைக்கிறேன். பண்ணல, இதை வச்சு நான் பண்ண போகிறேன். இந்த டப்பாவை ஓரம் தட்டி போகிறேன்.
இப்போ இது இருக்கல ஒரு நிமிஷம். மார்ஷ்மெலோ வச்சுருந்தாலும் இந்த கிளாஸ் எடுத்துகிட்டு சென்டரில் வச்சிடணும். எனக்கு வேறு பயமாக இருக்குது ரொட்டி கிழிஞ்சிருமோன்ட்டு, அப்புறம் அது பண்ண முடியாது. இது கிளியுது. எடுத்துடலாம். 2 தான் வைக்கிறான், 1 வைக்கலாம். ஓகேவா? கண்ணை முட்டு பண்ணி போச்சு, கிழிஞ்சிருச்சு. ஸோ வரல. டென்ஷன் ஆகுது எனக்கு. இப்படி தூளாக நொறுங்கிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? நான் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணிட்டு வரேன். பண்ணிட்டேன். இதை நம்ம அப்படியே சாப்பிட்றலாம். ஃபஸ்ட்டு பண்ணது எங்கே போச்சுன்னு கேட்டிங்கன்னா அக்கா கொடுத்துட்டேன். நல்லா இருக்கு. ஓகேவா? இது கொஞ்ச நாள் கழித்து நம்ம நடுவில் சாப்பிட்டுட்டே பண்ணுவோம். இப்போ நம்மளுக்கு ஒரு நிமிஷம் இன்னொரு பிளேஸ். மார்ஷ்மெலோ இருக்குல்ல, கிளியலை எடுத்து கொஞ்சம் எடுத்து சாப்பிட்லாம். கொஞ்சம் மார்ஷ்மெலோ இருந்தாலே போதும். ஓகேவா? அழுத்திடணும், அப்படியே ரொட்டி கிழிஞ்சிடும். தண்ணி 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 வேணும், தண்ணி. ஐயோ சார், நான் போய் தண்ணி எடுத்துக்கிறேன். தொட்டு செய்யணும், ஒட்டலாம். ஒட்டி விடணும். இது ஒட்டலைன்னா உள்ளூர் எண்ணெய் உள்ளே போச்சு, எண்ணெய் உள்ளே போயிடும். காப்பாற்று. இது எங்கள் ஃபோக்கஸ் செய்யணும். என் ஆரம்பத்திலே சொல்லிட்டு என் ஃபோக் அடிபட்டிருக்கு. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்துடணும். மானத்தை வாங்கிறாத ப்ளீஸ். அப்போ தான் என் மானத்தை வாங்கணும். ஓகே, பார்த்தீங்களா எவ்வளோ கேப் இருக்குன்ட்டு? இப்படி இருந்துச்சுன்னா நம்ம இன்னைக்கு செஞ்சு எனக்கு டென்ஷனில் அறுத்து போட்டு போயிடலாம். அம்மாடி எவ்வளோ பெரிய வண்டு. ஓ, ரொட்டி கிழிஞ்சு கிழிஞ்சு வருது. நிமிஷம், இது என்ன இதிலே ஒட்டுது? ஐயோ, நான் அப்படியே ஒட்ட வச்சுன்னு வரேன். கம் போட்டு தேடும். ஓ, தயவு செய்து ஒட்டிடு. இது உள்ள நல்லா இந்த ஃபிங்கர்ஸ் இருக்கும் நினச்சிட்டேன். இது இருக்கலாம், இன்னும் ஒட்டிடலாம். எனக்கு வரவே மாட்டேன். கிழிஞ்சது.
பார்த்தீங்கன்னா ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ரெசிபி வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு. நூலெல்லாம் பிரிஞ்சு போச்சு. ஸோ ப்ரெட்டு சரியில்லை. ஸோ இத்துடன் இந்த வீடியோ வந்து நிறைவுபடுகிறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. அண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.